என்னடி இப்படி ஒட்டக மாதிரி வளர்ந்துட்ட? வெக்கத்தை பாரு, நெளியாத. ஏய், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் என்ன சொல்லு. கரும்பு சாறு. கரும்பு சாரா? தேன் இல்லையா? ஐயோ, எனக்கு மறந்தே போச்சு. நம்ம தோட்டத்துல பெரிய தேன் கூடு இருக்கு மாமா. ஐயே, நான் அந்த தேன் கூட்ட சொல்லலமா, இந்த முதல்ல இருக்கிற தேன் சொன்னேன். நீ ரொம்ப மோசமா இருக்க மாமா. குடு குடு குடு. இதையே அந்த தேனை நினைச்சு நான் குடிச்சுக்கிறேன். பாலும் தேனும் ஒன்றானது. ஏன் சிரிக்கிற? பட்டி கட்ட மாதிரி குடிக்கிறனா? குடிச்சது நானு, நீ எப்படி சிரிக்கிற? கமகமா கமகமான்னு மணக்குது. அம்மா, என்ன சொல்லுமா, உன் கை சமையல்லாம் அற்புதமா, அற்புதம். போ. அப்படியா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா பசங்களும் இப்படிதான் சொல்லுவீங்க. கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மா எல்லாம் சும்மா. என்ன ஏன் அந்த லிஸ்ட்ல சேர்க்கிற? நான் யாரு? யோவாசன். நீ பெத்த பிள்ளை. பெத்த தாயை விட்டுட்டு பொண்டாட்டி முந்தானே பிடிக்கிறவன் நினைச்சா என்னையா? என்னாச்சுப்பா? எறும்பு கடிச்சிருச்சுமா. எறும்பா? இங்கயா? இருக்காதேப்பா. ஐயோ, இருட்டுல உன் கண்ணுக்கு தெரியாது, விடுமா. இருக்கலாம்பா. என்னாச்சுமா? கைய அறுத்துட்டியா? ஆமாமா, இப்ப எவ்வளவு ரத்தம் வருது. எங்க? இதோ இங்க வா, டீச்சர் போணும், டீச்சர் போணும். வா. எனக்கு ஒண்ணு இல்ல. சமாச்சாரம் எனக்கு தெரியாதா? ஐயோ, விடுங்க மாமா. அம்மானா அக்கறை, நானா கிள்ளிக்கிறையா? அதெல்லாம் அம்மா முன்னாடி நடிச்சேன். நீ கோச்சிக்காத கண்ணா, நீ சொல்ல இல்ல. அதெல்லாம் பாஸ்போர்ட் விசா கிடைச்சதுக்கு அப்புறம் தான். பாஸ்போர்ட் எப்போ கிடைச்சாச்சு, விசாவும் கிடைச்ச மாதிரி தான். நீ வா. இதுக்கு காரணம் உங்க அப்பா. தேச முக்கியமா நேச முக்கியமான்னு என்ன பிளாக்மெயில் பண்றாரு. நான் ஒரு ஹானஸ்ட் மிலிட்டரி மேன், உங்க அப்பாவுக்கு தெரியாதா? அவருக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். கடைசி வரைக்கும் நான் பூவோடையும் பொட்டோடையும் இருக்கணும்னு அவருக்கு ஆசை. ஒரு மகளா இருந்து அவர் பேசுறது தப்புன்னு சொல்ற அதிகாரம் எனக்கு இல்ல. அப்படின்னா நீ இந்த வேலையை விட்டு சொல்றியா? இல்ல, என்னோட சூரிய ஒரு சோல்ஜரா இருக்கிறது தான் எனக்கு இஷ்டம். வேலையை விட்டுட்டு என் சூரி எப்படி தலை நிமிர்ந்து நிப்ப? நான் விருப்பப்பட்டதை நானே வேண்டான்னு சொல்வேனா? கௌரி, நான் வேலையை விடலனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்குவியான்னு என்ன பார்த்து கேட்க மாட்டியான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். என் மனசுக்கு பிடிச்சவனோடு கல்யாணம் ஆகி ஒரு நாள் வாழ்ந்தாலும் அதுதான் நிம்மதின்னு சொல்லிருப்ப. உன்னோட தேச பக்தியை மதிக்கிறேன் சூரி, நான் ரொம்ப மதிக்கிறேன்.
நீ கேட்டா நான் சம்மதிக்க காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன கேட்கவே இல்ல. ஏன் சூரி, என் காதல் மேல அவ்வளவு கூட நம்பிக்கை இல்லையா? கௌரி, சொல்லு சூரி. கௌரி, சூரி. கௌரி, கௌரி. உங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சா? இங்க பாரு கௌரி, காதலே ஒரு சாபம்தான். சிட்டினாலும் கிராமம்னாலும் பணக்காரனாலும் ஏழையானாலும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா கடைசியில ஜெயிக்கிறது காதலா தான் இருக்கும். உனக்கு தெரியுமா, காதலுக்காக சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த எந்த பொண்ணையும் அவங்கள பெத்தவங்க நிரந்தரமா கைவிட்டதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் காதலோட வலி என்னன்னு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், கோபம் எல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் ஆடி மகளேன்னு ஓடி வருவாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். வாட் a surprise. என்ன காலையிலே வாக்கிங்? காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணா நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சூரிய நமஸ்காரத்துக்கு இது ஒண்ணும் தமிழ்நாடு இல்ல, காஷ்மீர். அங்க பார், காஷ்மீர் குளிருக்கு பயந்து சூரியன் வெளியவே வர மாட்டேங்கிறான். அந்த சூரியன் இல்லனா என்ன, இந்த சூரியன் தான் இருக்காரே. நானா? சரி, என்ன வர வேணும் கேளு, முடிஞ்சா சாக்ஷன் பண்றேன். சூரியனுக்கு மட்டுமா பயம்? இந்த சூர்யாக்கு தான் பயம். லீவ் போட்டுட்டு ஊருக்கு போறீங்க, பயம் தானே? பயம் இல்ல, பிரியம். பிரியமா? எஸ். ஆனா அத வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த பிரியத்தை இந்த கமலி கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சாரி கமலி, என்னோட பிரியம் என் கௌரிட்ட மட்டும்தான். கௌரி? என் மாமா பொண்ணு எனக்காகவே காத்துட்டு இருக்கா. ஓகே, விடுங்க. காஷ்மீர்ல இருக்கிறவங்களுக்கு சூரிய தரிசன ஆசை இருக்க கூடாது. என்னோட வேண்டுதலை நிறைவேறாத அந்த கடவுள் உங்க ஆசையாவது நிறைவேற்றட்டும். உங்க கௌரிய நானும் கேட்டுதான் சொல்லுங்க. Let's forget and be as good friends forever. Not only good, but also the best friends. Okay? Happy journey. Thank you. Bye. Bye.